ஹாய் டைட்டன்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான சிங்கிள் நம்பர் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமை தான் லீட் கோடில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க லீட் கோடில். நானும் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அந்த ப்ராப்ளமை. இந்த ப்ராப்ளமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மக்கிட்ட ஒரு நான் எம்டி அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எலிமெண்ட்டுமே வந்து டூ டைம்ஸ் இருக்கும், எக்ஸப்ட் ஒரே ஒரு எலிமெண்ட்டை தவிர. விச் மீன்ஸ் தட் இப்போ வந்து ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் சிங்கிள் டைம் இருக்கும், மீது எல்லாமே ரிப்பீட்டடாக இருக்கும். நம்மளோட சொல்யூஷன் வந்து எப்படி இருக்கணும்னா, அந்த ரிப்பீட்டடான எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு சிங்கிளாக இருக்கும்ல அந்த ஒரு நம்பரை மட்டும் நம்ம கடைசியில் வந்து பிரிண்ட் பண்ணணும். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூ மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் அ சொல்யூஷன் வித் அ லீனியர் ரன் டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் யூஸ் ஒன்லி கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு புது டேர்மாக இருக்கு இல்லையா, இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் பில் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பில் பண்ணுறதுக்கு இப்போ 10 கஸ்டமர் லைனில் இருக்காங்க. 10 கஸ்டமர்ஸ்க்கு பில் போடுறதுக்கு வந்து 10 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா, அதே இடத்துல நீங்கள் 20 கஸ்டமருக்கு பில் போடுறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். இப்படி தான் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுடைய டைமிங்கும் வந்து அதுக்கேற்ற மாதிரி லீனியர்லி ப்ரொபோஷ்னலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒன்லி ஒன் கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்னால் நம்ம இப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போதுமே மெமரியில் பெருசாக எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் அதை அகாமடேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த ஒன் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ்க்கு என்னென்னா, இப்போ நான் பில் போடுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, இப்போ அந்த கேஷியர் இருக்காங்க, அந்த கேஷியர் கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், அதுக்கப்புறமா அவங்க பில் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கேனர் வச்சுருப்பாங்க. இந்த டூல்ஸ் வச்சு அவங்க வந்து நீங்கள் ஒரு 10 கஸ்டமராக இருந்தாலும் சரி, 100 கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி, 1000 கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க இந்த ஒரு சிங்கிள் செட் ஆஃப் டூல்ஸ் வச்சே வந்து அவங்க போட்டுருவாங்க பில். ஸோ இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக எப்படி வந்து லீனியர்லி ப்ரொபோஷ்னலாக நம்மளுக்கு தேவையான டைமும் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ, அதே மாதிரி தான் இதோடைய காம்ப்ளெக்சிட்டியும். இந்த காம்ப்ளெக்சிட்டி கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு இன்னுமே கிளியராக வந்து சொல்லித்தரோம். இப்போ நம்ம வந்து ப்ராப்ளமாக பார்த்துடலாம். ப்ராப்ளமில் வந்து என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இன்புட் வந்து ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2, 2, 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 வந்துட்டு 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, 1 மட்டும்தான் பார்த்திங்கன்னா சிங்கிளாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்டீஜர். நம்மளோட அவுட்புட் வந்து அப்போ அந்த சிங்கிள் இன்டீஜரை மட்டும் ரிட்ரீவ் பண்ணி பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா 4, 1, 2, 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 மட்டும்தான் யூனிக்காக இருக்குது, அதை மட்டும்தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். சப்போஸிங் நம்மக்கிட்ட அந்த அரேலே ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது, 1 மட்டும்தான் இருக்குன்னா, அப்போ அந்த அவுட்புட்லேயுமே 1 தான் வரும். இதுக்கு நம்ம என்ன மாதிரியான அப்ரோச் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எக்ஸார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் பார்த்துருக்கோம். ஆப்ரேட்டர்ஸ்லேயுமே இருக்குது, அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே எக்ஸார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் பற்றி பார்த்துருப்போம். அந்த எக்ஸார் ஆப்ரேட்டரோட வேலை என்னென்னா, இப்போது ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கூட வந்து நீங்கள் எக்ஸார் ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா, அந்த 2 நம்பருமே வந்து சேம் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணிடும். அதுதான் வந்து எக்ஸார். ஸோ இப்போ சேம் நம்பர்ஸ் எலிமினேட் பண்ணிடுறதுனாலே நம்ம அதை யூஸ் பண்ணி யூனிக் நம்பரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம் இல்லையா. ஏன்னா சேமாக இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே அந்த ஆப்ரேஷன் வந்து எலிமினேட் பண்ணிட போகுது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ம் 5ம் இருக்குது அப்படின்னா, இது ரெண்டுத்தையுமே அது வந்து பிட்வைஸில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு எலிமினேட் பண்ணிடும். இதுதான் வந்துட்டு எக்ஸாரோடைய வேலை. இப்போ 4ன்னு எடுத்துக்கோங்களேன். 4ஓடைய பைனரி வேல்யூ வந்து 0, 1, 0, 0 அப்படின்னு இருக்கு. அதை நம்ம 1 கூட எக்ஸார் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய வேல்யூ வந்து 0001, அதுதான் 1ஓடைய பிட்வைஸ் வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து எக்ஸார் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 0101 அப்படின்னு வரும். 0வும் 0வும் சேர்ந்தா 0 ஆயிரும். எக்ஸார் பண்ணும்போது 0வும் 0வும் 0 ஆயிரும். அண்ட் 1 and 0 இருக்கு இல்லையா, அது வந்து 1 ஆயிரும். ஏன்னா எக்ஸாரில் வந்து எந்த ஒரு நம்பர் கூட 0ஓட எக்ஸார் பண்ணோனாலுமே அந்த சேம் வேல்யூ வந்துடும். அண்ட் சேம் வேல்யூவோட எக்ஸார் பண்ணும்போது அது 0 ஆயிரும், விச் மீன்ஸ் தட் அது எலிமினேட் ஆயிரும். இப்படி தான் வந்து எக்ஸார் வந்து ஒர்க் பண்ணும். இதுதான் நம்ம இந்த கோட்லேயுமே யூஸ் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட ஏற்கனவே ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. அண்ட் நம்ம வந்து இந்த இன்ட் நம்ஸ் அப்படின்ற அரேவை தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அதையுமே அவங்க வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி லீட் கோடில். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்மளுக்கு ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வேணும். அந்த ரிசல்ட்டுன்ற வேரியபிளை தான் நம்ம எக்ஸார் பண்ணுறோம்ல, அது எல்லாமே போயிட்டு சேவ் ஆகும். அந்த ரிசல்ட்டை நம்ம எப்போவுமே வந்து எப்படி பண்ணுவோம்னா 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிப்போம். ஸோ இன்ட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா நம்ம ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப் பார்த்துருக்கோம்.
இந்த இடத்துல எதுக்காக நான் ஃபார் ஈச் அப்படின்னா, நம்ம ஒரு சிங்கிள் எலிமெண்ட் இருக்குல்ல அரேல, அந்த சிங்கிள் எலிமெண்ட்டுக்கும் அதுக்கு அடுத்த எலிமெண்ட் கூட நம்ம வந்துட்டு எக்ஸ்ஆர் பண்ண போகிறோம். அதனால் ஃபார் ஈச் எலிமெண்ட் இந்த அரே வந்துட்டு நம்ம எக்ஸ்ஆர் பண்ண போகிறோம். இந்த டேர்ம்ஸ்லேயே உங்களுக்கு தெரியுது ஃபார் ஈச் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணால் ஆப்டாக இருக்கும் அப்படின்றனால. ஸோ ஃபார் ஈச் லூப் வந்து நான் போட போகிறேன். அதுக்கு ஃபார்ன்னு போட்டுக்கிறேன். அண்ட் நான் ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்காக இன்ட் நம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கோலன் வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ஸ் அப்படின்ற என்னுடைய அரே நேமையும் போட்டுட்டு நான் என்னுடைய கர்லி பிரேசஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ வந்து ரிசல்ட்டை தான் நம்ம வந்து எக்ஸ்ஆர் பண்ண போகிறோம். லைக் வந்து இப்போ 0ன்னு இருக்க ரிசல்ட்டு, அந்த ரிசல்ட் வந்து அடுத்து ஃபஸ்ட் எலிமெண்ட் கூட சேர்ந்து எக்ஸ்ஆர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன்ல என்னுடைய ரிசல்ட்டை. நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0வும் 2வும் எக்ஸ்ஆர் ஆகும். அதுக்கு ஒரு வேல்யூ வந்து அவுட்புட்டாக வரும்ல, அந்த வேல்யூ வந்து அதுக்கு அடுத்த வேல்யூ 2வோட எக்ஸ்ஆர் ஆகும். இப்படி தான் நம்மளுடைய பேசிக்காக வந்து ரன் ஆக போகுது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரிசல்ட் அப்படின்ற வேரியபிள் நான் போட்டுக்கிறேன். ரிசல்ட் எக்ஸ்ஆர் சிம்பிள் வந்துட்டு இதுதான். ஸோ ஜாவாவில் வந்து எக்ஸ்ஆரோட சிம்பிள் வந்து நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். கீபோர்டில் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6க்கு மேலே இருக்கும். ஸோ எக்ஸ்ஆர் போட்டுட்டு நம் அப்படின்னு போட்டாச்சு. திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு, நீங்கள் வந்து எப்படின்னா ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் எக்ஸ்ஆர் நம் அப்படின்னு போடுறதும் இதுவும் ரெண்டுமே வந்து சேம் தான். நான் வந்து ஷார்ட்டாக போடலாம் அப்படின்றதுக்காக ரிசல்ட் எக்ஸ்ஆர் ஈக்குவல் டு நம் அப்படின்னே போட்டிருக்கேன். நான் ஆப்ரேட்டர்ஸ் வீடியோவில் கூட நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், அப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம், ரெண்டுமே வந்து சேம் ரிசல்ட் தான் நமக்கு தரும் அப்படின்ட்டு. இது வந்து ஈச் நம்பர் ஆஃப் த அரே கூட எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணும். அண்ட் அந்த ரிசல்ட்டை திருப்பி அடுத்த நம்பரோட எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணும். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, இதில் சிமிலராக சேமான நம்பர்ஸ் ஏதாச்சும் வந்ததுன்னா அது எலிமினேட் பண்ணிடும். ஏன்னா எக்ஸ்ஆரோட வேல்யூ அதுதான். சேமாக இருந்ததுன்னா அது 0 ஆக்கிரும். அண்ட் 0 கூட திருப்பி ஈவென்ச்சுவலி அடுத்த நம்பர் வரும்போது 0வோட அந்த நம்பர் சேர்ந்து அந்த ஃபைனலாக இருக்கிற அந்த நம்பர் மட்டும்தான் நமக்கு வந்து ரிசல்ட்டில் வரும். இந்த முடிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய ரிசல்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் ரிசல்ட் ரொம்ப சிம்பிள். நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 லைன் தான் கோடை எழுதியிருக்கோம். அதுக்கு கொஸ்டின் பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும். லைக் இவ்வளோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அது இதுன்ட்டு, அண்ட் உங்களுக்கு வந்து எலிமினேட் பண்ணணும், யூனிக்காக இருக்கணும் அப்படின்ற டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாலே நிறைய பேர் வந்து பயந்துருவாங்க. பட் என்னென்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இதுக்கான லாஜிக்கை வந்து நீங்கள் பிடிச்சிட்டிங்க. எக்ஸ்ஆர் பண்ணால் உங்களுக்கு வந்து யூனிக்கானது மட்டும்தான் இருக்கும், சேமானது எல்லாமே எலிமினேட் ஆயிரும் அப்படின்ற லாஜிக் தெரிஞ்சாலே போதும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம போட்டிருக்கிற கோட் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியாச்சு. டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபார் ஈச் லூப் போட்டோம். அந்த ஃபார் ஈச்சில் வந்து நம்ம இன்ட் நம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இனிஷியலைஸ் பண்ணோம். இதுதான் நம்ம கொடுத்துருக்க அரேக்குள்ளே ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கானது. ஸோ இந்த நம்மன்றது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2ஆக இருக்கும், அடுத்து 2ஆக இருக்கும், அண்ட் அடுத்து வந்து 1ஆக இருக்கும். இப்படின்ற மாதிரி வந்து வரிசையாக அடுத்தடுத்து போகிறதுக்கு தான். ஸோ பேசிக்கலி அதுதான் இதோடைய வேலை. ரிசல்ட் வந்து என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ஆர் பண்ணும். எக்ஸ்ஆர் பண்ணிவிட்டு அதோடைய ரிசல்ட் வந்து இந்த ரிசல்ட்டில் சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ரிசல்ட் வந்து அடுத்தடுத்த நம்மன்ற இதில் இருக்கிற வேல்யூவோட, நம்மன்ற இன்டீஜரில் இருக்கிற வேல்யூ கூட அடுத்தடுத்து எக்ஸ்ஆர் பண்ணிக்கிட்டே வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். மீன்ஸ் எக்ஸ்ஆர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்மளுடைய ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா கேசஸுமே வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. சப்மிட்டும் பண்ணிடலாம். ஸோ சூப்பராக வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த ப்ராப்ளம் பார்க்கையில் தெரிஞ்சிருக்கோம் இது எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் LeetCode ப்ராப்ளமோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லாட்டினா இது இந்த அப்ரோச்சில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்டே டியூன். பாய்.